இந்த வீடியோவில் கிளவுட் ஃபாரஸ்ட் ஹோம் ஸ்டே பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே ரூம்ஸ் எல்லாம் உள்ள எப்படி இருக்கும், வியூ எப்படி இருக்கும், நீங்கள் வர வழியிலேயே இல்லை பக்கத்தில் என்னென்ன இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. கேரளா இடுக்கி மாவட்டத்தில் வாகமனில் தான் இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் ஹோம் ஸ்டே இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த லொக்கேஷன் நம்ம ஸ்டேலேருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. பாலலுகும் பாரா வாட்டர் ஃபால்ஸும் நம்ம ஸ்டேலேருந்து வெறும் 2.25 கிலோமீட்டர் தான் இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பச்சை பசைன்னு இருக்கும். அதுலேயும் இந்த ரோடு நடக்கிறதுக்கே நல்லா இருக்கும். நம்ம ஸ்டேலேருந்து வெறும் 500 மீட்டரில் மீனச்சல் அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டேல இருந்து இந்த இடத்துக்கு நடந்தே போயிடலாம். வாகமன்லயே ஃபேமஸான மிடோஸ் வெறும் 8 கிலோமீட்டர் தான். இங்கேயே அட்வென்ச்சர் பார்க்கும் இருக்கு. நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னா இது தரமான ஸ்பாட். மவுண்டன் பைக் ரைடு இல்ல ட்ரெக்கிங்லாம் பண்ணணும் அப்படின்னா வரட்டுமேடு ஹில் வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த மலையை ஒட்டி தான் நம்ம ஸ்டேவே இருக்கு. 2 கிலோமீட்டர்லயே பைன் ஃபாரஸ்ட் இருக்கு. நம்ம ஸ்டேக்கு போற வழியே சும்மா தரமா இருக்கும். நம்ம ஸ்டே மதுரையில இருந்து வெறும் 183 கிலோமீட்டர் தான். தேனில இருந்து 106 கிலோமீட்டர், கோட்டயத்துல இருந்து 71 கிலோமீட்டர். கிளவுட் ஃபாரஸ்ட் ஹோம் ஸ்டே தாங்க. சும்மா வியூ தரமாக இருக்குங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா மவுண்டன் வியூங்க. அப்படியே இந்த மிஸ்டோட சும்மா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இதை ஹோம் ஸ்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வில்லான்னு சொல்லலாம். ஏன்னா தனியாக யூனிக்காக இருக்குது இந்த பில்டிங். பக்கத்தில் எந்த ஒரு பில்டிங்கும் இல்லை, எந்த ஒரு ஸ்டேவும் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இங்கே மினி கார்டன் இருக்குங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கார்டன்லேருந்து அப்படியே உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கப்புள்ஸாக வந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியாக வந்தாலும் சரி, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரூம்குள்ள மட்டும் இருக்க மாட்டோம். வெளியிலையும் நம்ம சுற்றி தெரிகிற மாதிரி இடங்கள் இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். வெளியில் நீங்கள் நின்று பார்த்தாலே உங்களுக்கு நல்ல பொழுது போகும். அந்த அளவுக்கு இந்த மவுண்டன் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்டேவோட அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்கள் பார்க்குற இந்த அவுட்லுக்கே சும்மா வேற லெவலில் இருக்கும். அந்த மவுண்டன் வியூ பார்க்கறதுக்கு தரமாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடுறதா இருந்தாலும் சரி, இங்கேருந்து நீங்கள் நச்சுன்னு போஸ்ட் போடலாம். கிளவுட் ஃபாரஸ்ட் ஹோம் ஸ்டேக்கு தான் அங்கே வந்திருக்கிறோம். நம்ம ஹோம் ஸ்டேக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ இருக்கும். இப்போ வாங்க, நமக்கு உள்ள ஹால்லாம் எப்படி இருக்குது, ரூம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியே ஹாலில் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே ஒரு செம்மையான ஒரு சோஃபா இருக்குங்க. ஒரு ஹாலு அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி. இங்கே உட்காந்துட்டே வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல வியூ வந்து உங்களால் பார்க்க முடியும். அந்த மவுண்டன் வியூ ரொம்பவே அழகாக தெரியும். ஹாலில் ஒரு டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். ரூம்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீட்டாக இருக்குது, ரொம்பவே க்ளீனாக இருக்குது. பெட்டும் நல்லா இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலும் 2 பெட்ரூமும் இருக்குது. அதில் இன்னொரு பெட்ரூம் தான் இது. கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்குது. இது வழியாக ஏறி போனோம்னா மேலே இருக்க ரூம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் நல்ல வியூவோட இருக்குது. இது ஒரு ஃபேமிலி ஷூட் ரூம்னே சொல்லலாம். கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா இங்கே விளையாடுறதுக்கு அங்கங்கன்னு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. எனக்கு இந்த ஸ்டேல ரொம்ப பிடிச்சது இந்த மாடியில் இருக்கிற இந்த பால்கனி வியூ தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே நல்ல ஸ்பேஸோட இன்னொரு ரூமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி வியூ தரமாக இருக்குது. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க இந்த மவுண்டன் வியூ. அந்த மிஸ்ட் எல்லாம் அந்த மவுண்டன் மேல உரசி போறது அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த ரூம் ஹாலில் இருக்கிற இந்த வால் டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் ஹோம் ஸ்டேல ஒரு 14 பேர் வரைக்கும் தாராளமாக தங்கலாம். நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சென்னையிலேருந்து நீங்கள் வாகமன் ட்ரிப் போகிறீங்க, இந்த ஸ்டேக்கு வரணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் தேனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் புக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் புக் பண்ணணும். கோட்டயத்துலேருந்து வெறும் 71 கிலோமீட்டர் தான். நீங்கள் பஸ்ஸோ இல்லாட்டினா கேபோ பிடிச்சு வந்துடலாம். ஒருவேளை உங்களை கோட்டயத்தில் பிக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா தேனியில் பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேபும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஸ்டேவுக்கு வெளியிலேயே இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாக் பண்ணி போகலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டேலேயே உட்காந்துட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம். வாகமனில் ரிலாக்ஸாக ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னா இந்த இடம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு இடத்துல தங்கி பக்கத்தில் இருக்க நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஸ்டே டீடைல்ஸ் புது புது இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.